ஜம்மு காஷ்மீரின் பல்காமாவில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 26 பேர் கொல்லப்பட்டனர். ஜம்மு காஷ்மீரின் அனந்தாங் மாவட்டத்தின் பகல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தினர். இதில் மகாராஷ்டிரா, கர்நாடகா, குஜராத், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த 26 பேர் கொல்லப்பட்டதாகவும் தமிழகத்தை சேர்ந்த 3 பேர் உள்ளிட்ட பலர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. मैडम आप कोई टेंशन मतलब हम साथ में। अरे मैडम ये प्रेसिडेंट साथ आया है, आपको किसी चीज का डरने का नहीं, हम साथ में। मैडम ये जो वहीद साहब है प्रेसिडेंट, आप टेंशन मत लो, मेरे बेटे का बच्चा हम है हमारे, आप टेंशन मत लो मैडम। சுற்றுலா தளத்திற்குள் நுழைந்து அங்கிருந்தவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய 4 முதல் 5 தீவிரவாதிகள் காஷ்மீர் போலீசார் மற்றும் இராணுவத்தினரின் சீருடை அணிந்திருந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. முதலில் துப்பாக்கி சத்தம் கேட்டதும் பட்டாசு வெடிப்பதாக நினைத்த சுற்றுலா பயணிகள் பின்னர் அலறல் சத்தம் கேட்டு சிதறி ஓடி உள்ளனர். चलो मोराम नीचे जाएंगे। रुक 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 चलो मोराम जाएंगे। रुक रुक एक मिनट। ओ कहाँ निकलेगा यहाँ से? मत उठो ऊपर। उमर उमर மும்பை தாக்குதலை போலவே ஆண்களை மட்டுமே குறிவைத்து தீவிரவாதிகள் கொலை செய்துள்ளனர். இது குறித்து மராட்டிய மாநிலம் பூனேவை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் கூறிய போது, துப்பாக்கி சத்தம் கேட்டதும் தாங்கள் கூடாரத்திற்குள் சென்று ஒளிந்து கொண்டதாகவும் அப்போது அங்கு வந்த பயங்கரவாதிகள் தனது அப்பா மற்றும் மாமாவை மட்டுமே வெளியே வரவழைத்து கொன்றதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் பெயர் மற்றும் மதத்தை கேட்ட பின்னர் ஒவ்வொருவரையும் கொலை செய்ததாகவும் கூறப்படுகிறது. अपने आप बोले ना मुझे क्या बोलते भेलपुरी खाने से मेरा पति साइड में था, एक इंसान है उसने उसको गोली मार दी यहाँ पे। उसने बोला कि शायद मुस्लिम नहीं है, उसने उसको गोली मार दी। क्या बोलते भेलपुरी खाने से मेरा पति साइड में था, एक इंसान है उसने उसको गोली मार दी यहाँ पे। उसने बोला कि शायद मुस्लिम नहीं है, उसने उसको गोली मार दी। இதனிடையே பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்ட தனது கணவரின் சடலம் அருகே மனைவி மௌனமாக அமர்ந்திருக்கும் புகைப்படம் வெளியாகி காண்போர் நெஞ்சை கணக்க வைத்துள்ளது. தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் எல்லை தாண்டி வந்ததாகவும் அவர்கள் பாகிஸ்தானில் இருந்து செயல்படும் பயங்கரவாத அமைப்பான லக்ஷர்-இ தொய்பாவின் ஆதரவை பெற்ற அமைப்பாக இருக்கலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. தீவிரவாத தாக்குதலை அடுத்து ஜம்மு காஷ்மீர் முழுவதும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் காஷ்மீரில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் மெழுகுபத்தி ஏந்தியபடி ஊர்வலமாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து காஷ்மீரில் இன்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் 24 மணி நேரமும் இயங்கும் சிறப்பு உதவி மையம் தொடங்கப்பட்டுள்ளது. இதற்காக புதுடெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்ல ஆணையாளர் அனைத்து நடவடிக்கைகளையும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மேலும் புதுக்கோட்டை மாவட்ட கூடுதல் ஆட்சியர் அப்தாப் ரசூலை பல்காம் பகுதிக்கு சென்று ஒருங்கிணைப்பு பணிகளை உடனடியாக மேற்கொள்ளவும் தேவையான மருத்துவ வசதிகளை வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார்.